ஒரு காரியம் செய்யணும். இயேசுவின் நாமத்தில் பிசாசே உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பயத்தை கொண்டு வருகிற ஆவியை விலகிப்போ. நீங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பாருங்க, உடனே விடுதலை உண்டாகும். ஒரு சகோதரர், கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு சகோதரர் ஒரு அனுபவத்தை சொன்னார். அவருக்கு 18 வருஷம் ஒரு பயத்தின் ஆவி பிடித்திருந்தான். 18 வருஷம் ராத்திரில தூங்க முடியாது, பயப்படுத்துகிற சொப்பனங்கள் வரும். ராத்திரிலாம் எழுப்பி உட்கார்ந்து இருப்பார் பயத்தோட கூட. ஒரு ஆவி வந்து அங்கே நெருக்கும், ஒரு கழுத்தை நெரிப்பதை போல் இருக்கும். பயந்து பயந்து எழுப்பி உட்கார்ந்து தூங்க முடியாத ஒரு நிலைமை. அதனால ரொம்ப மனம் சோர்ந்து போனார். 18 வருஷ வேதனை. ஒரு நாள் ஆண்டவருடைய செய்தியை கேட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு, இயேசு கூட இருந்தா போதும் என்று இயேசுவை சொந்தமாக்கி கொண்டார். இப்ப இரவு நேரம் அந்த அசுத்த ஆவி வந்து, இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் விலகி போன்னு சொன்னார். அவ்வளவுதான், அந்த ஆவி ஓடி போனது. அன்றைக்கு போனது திரும்பி வரவே இல்லை. பூரண விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் பெயரை பயன்படுத்தும் பொழுது, அவரை உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு இயேசுவின் பெயரை சொல்லும் பொழுது அந்த ஆவிகள் விலகும், விடுதலை உண்டாகும். இன்றைக்கு அந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இதுவும் 18 வருஷமா ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லை. ஒரு சகோதரி, சென்னை சார்ந்த சகோதரி, அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அவனுடைய பெயர் சசிகலா என்பது. 18 வருஷமா என்ன நடந்தது? 2 முறை அவளுக்கு குழந்தை உண்டாகி கரு சிதைவு ஏற்பட்டு விட்டார். கருவிலேயே குழந்தை அழிக்கப்பட்டு போனார். ரொம்ப வேதனை. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அழிக்கப்பட்டு விட்டது. கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் தேவன் கொடுப்பது, அதை அழிப்பது யார்? பிசாசு. அவன் திருடன், அழிக்கிறவன், கொல்லுகிறவன். அழித்து விட்டான். அதன் பிறகு அவ்வளவுதான். டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்க நிலைமைக்கு இயற்கையாக குழந்தை பிறப்பது முடியாத ஒரு காரியம். மருத்துவம் கைவிட்டு விட்டார். லட்சக்கணக்கா பணம் செலவு பண்ணாங்க. இனி அவ்வளவுதான், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மனம் வெறுத்த அந்த சகோதரி, ஒரு பக்கம் துக்கம், பாரம், அந்த வேதனைக்கு நடுவில் இயேசுவை அறிந்து கொண்டு இயேசு கிட்ட தான் இனி ஜெபிக்கணும், அவர் தான் நமக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு விசுவாசத்தோடு கூட அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவங்க பாருங்க, ஒரு ஜெப வேளையில, அவங்க ஜெப நேரத்தில் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, 2 குழந்தைகளை இழந்துட்டேன், 2 கற்பத்தின் ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன், சாத்தான் அதை அழிச்சிட்டான். ஆனா இப்ப 18 வருஷமா குழந்தை இல்லாம நிந்தைக்கு நடுவில் இருக்கிறேன். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கணுமேன்னு சொல்லி ஆண்டவர் மேல மட்டும் நம்பிக்கை வைத்து, நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி கருத்தா ஜெபம் பண்ணினாங்க. இந்த மாதிரி ஒரு ஜெப கூட்டத்துக்கு வந்த போது வசனத்தை கேட்டு அப்படி கருத்தா ஜெபித்தாங்க. ஜெபிச்சுட்டு போனாங்க. சில நாட்கள் கழித்து கால் வீங்கி விட்டார். காலில் வீக்கம் வந்ததுனால டாக்டரிடத்திலே போய் காண்பிக்க போனா, டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாங்க, உங்களுடைய கருவிலே குழந்தை உருவாக்கி இருக்கிறாரு. அவங்களுக்கு ஆச்சரியம், அவங்களை எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் ஜபத்தை கேட்டு இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுத்தார். பிசாசு அழித்து போட்ட ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுத்தார். 18 வருஷங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து தேவன் மகிழ பண்ணினார். அல்லேலூயா.